என்ன அடிக்கிற அப்படி எங்கடா மரியாதை கேட்டு போயிருவேன். ஒரு பெருமனுஷன்னா எப்படி பதமா கொண்டு போய் எங்க சேர்த்தணுமோ அங்க சேர்த்தணும். இப்படி குளியல் கொண்டு தள்ளிவிட்டாரு தடி வரும் பக்தருக்கு அவசரத்துல பிறந்தவன எப்படி காது கேக்கு? எனக்கு வேற மாதிரி கேட்டு எப்படி கேட்டுச்சு? ஓடுற பையன் மாதிரி அறிவு 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 அறிவே அறிவே ரொம்ப கம்மி. வணக்கம்மா. ஓடியாட பையன். வணக்கம் வணக்கம். கணக்கழகு அப்படி இருந்த போதிலும் இந்த திரு சபை நாடி வந்தேனே. நான் யாரு? நான் எப்படி சேர்ந்தவள்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? யாருக்கு மனைவி? நீ ரொம்ப ஏழ்மையாளவளா? ஆமா. பணக்காரிசியா? இல்ல பணக்காரிசியா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? யாருன்னு சொன்னாதானே தெரியுமா? நான் தானே தெரியும். ஆமாமா. அப்படி கேள்வி என் பொண்ணு குஞ்சிய அந்த தோல் குஞ்சிய கரிமிஞ்சு குஞ்சி இது வா சொல்றவா மறுபடியும் குளியல் தள்ளி போட்டியாடா? நேரம் கூட குண்டும் குழிமா இருக்குதுன்னு நான் சொன்னேன். கேட்டுகள் எங்க மாமியை உளுந்துட்டான்னிக்க. என்னடா பாரத மேடியா இல்ல என்னடா அப்புறமா 6 மணிக்கு கிளம்பி சொன்னான். அங்கங்க குழி குழியா இருக்குதுற பையா. நாய் பேச்சு அப்படி மண்ணு போட்டுறான்னு கேட்டியாடா நீ? காத்தாளி கொட்டி விடுறான். தம்பி டில்லி ஐஎஸ் படத்தை யாரும் சிறப்புடனே ஆண்டர் சேர்ந்திருக்கிறது. இதுக்கு முன்ன ஆண்டவர் திருநாட்டி மன்னன். அவர் யாருன்னு தெரியுமா? தெரியுமா? என்னுடைய கணவர். தம்பி அவர் என்னுடைய கணவர். அவர்தான் கூட்டுக்காரரா? இப்படி நீ பண்ண பழியில மகனே எல்லாம் அங்கங்க எல்லாம் கழுத்து நான் எனக்கு இதே தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா
டிரைவர் போட்டுங்கறியா டிரைவர் போட்டுங்கறா கட் பண்ணிட்டியே கட் பண்ணிட்டியா கட் பண்ணிட்டு வீடியோ போடு ஏதோ ஒன்று ஓட்டு குட்டியா உன் ஆசீர்வாதத்தில் கம்பெனி பேர்னா வெளியே வச்சுட்டோம் வந்துருச்சு சொல்லுமா அவருக்கு மனைவியா விளங்கும் என்னுடைய பேரு காந்தாரி. ஓ நீதான் காந்தேரியா? ஆமா குட்டியா. எப்படி அன்னைக்கு பண்ணது நல்லா இருந்துச்சா? ஏய் அதுவே ஒண்ணு சொல்லி காமிச்சுன்னு கிடக்குறேன். கவனம் கீதை இல்லைன்னு நினைச்சிட்டேன். இதான் அன்னைக்கு சூழ்நிலை அப்படி அன்னைக்கு சூழ்நிலை அதானே அன்னைக்கு சூழ்நிலை அப்படி மாட்டிக்கிச்சு. உனக்கு தினைக்கும் அதே மாதிரி மாட்டுமா? சரிம்மா இப்ப கனி விடுறாங்க எத்தனையோ பேர் இதை பிடிச்சிடலான்னு. ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும், தினைக்கும் மாட்டுமா? அது மாதிரி அன்னைக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு நல்லா கிடைச்சிச்சு. எங்க வீட்டுக்காரர் மாதிரியே தான் பண்ண தப்புலாம் சொல்லல. அதுக்கோசரம் அதே சுத்தி சுத்தி காமிக்குமா எனக்கு. சரிம்மா இதான் சொல்ல மாட்டோம். நான் பெரிய அந்த குடும்பத்தில் சேர்ந்தவள், பெரிய பணக்காரி. பெரிய பணக்காரிச்சி. என்னுடைய பேரு காந்தாரி. காந்தாரின்னு சொல்லிவிட்டேனே. ஆமா ஏன் வரணும்? வரணும் உனக்கு தெரியாது. இல்லையே. எங்க வீட்டுல என்னமோ கூசல் நடக்குது குட்டியா. என்ன சாவுக்கு ஆயிட்டு சனி முடிச்சவனே வாய கழுவு. கூசல் என்ன அதுக்கு தான் கேட்டேன். எங்க மக்கமாரெல்லாம் காட்டுக்கு போயின்னுக்குறாங்க கானகத்துக்கு. உடனே சாவுகுன்ற தையலு. கூசல் என்னது எனக்கு அப்படியே எங்க வீட்டுல கூசல் நடக்குது. முன்னாடி கூசல் என்னன்னு தெரியல. உட்கார்றேன், யாராவது வந்தா எச்சரிக்கை எச்சரிக்கை. ஆமா நான் அர்த்தத்துக்கு திறகிறேன். என்ன ஓடி ஓடி வர? மாமியா காந்தேரி எங்க அத்தை வந்துக்கிறாங்களா? வந்துச்சுமா. போய் சொல்லிட்டு ஓடு. அரிபக்கமாரெல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? 100 பேருமா? சீக்கிரமா இட்டுன்னு வா. தடக்குட்டி எங்க அத்தை என்ன சொன்னாங்க? மறுபடியும் தட போகலாம். மூத்த மருமகள் பான்மதி வணக்கத்தை. அனிதா மூத்தவளா? அது நல்லா நெப்பு தெரிஞ்சிச்சு. அத்தை மூணாவது மருமக அத்தை கோகிலாவதி வணக்கத்தை. உனக்கு ஏடி கட்டு போயிட்டு இருக்குது? கட்டு போயிட்டு இருக்குது. அவளுக்கு இன்னைக்கெல்லாம் வேலை அத்தை. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நானும் அக்கெல்லாம் சாப்பாடு செய்யற வேலை, அவளுக்கு ஆடு மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா பால் கறக்கிற வேலை, இவளுக்கு ஏதோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா இழப்பு செய்யற வேலை. இவளுக்கு கிருஷ்ணாபுரத்துல ராணி மாதிரி இருங்கடின்னு தான் நான் சொல்றேன். நீ அது மாதிரி வச்சிருந்தாதான் நாங்க ஏண்டி வைக்காத திருப்பிட்டு கையை வச்சு தூங்குங்கடின்னா கூட்டு போனாங்க என்ன பண்ணோம்? ஆட்டம் ஆட்டினா தூங்கணும். நம்ம வேலை நாம தானே செய்யணும். என்ன அத்தை நீ பேச அப்படி ஓடி வந்து என்னுடைய பாதத்தை படிச்சதுன்னா நீங்களாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அடி வாதாடி சிட்டைகளா ஓடி வந்து என்னுடைய பாதத்தை படுத்ததுன்னா நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி வச்சிருக்கீங்க பத்தியா பூவு? அந்த பூவுக்கும் பெல்ல வேற திரும்பியே அது என்ன பண்ணுடியா? இந்த பெல்ல அன்னைக்கே கொடு கொடுன்னு நீ கொடுக்கவே ஏமா இந்த பில்ல உனக்கு கொடுத்துட்டு இருக்குவேன். உனக்கு கொடுத்தாங்கிறவங்களுக்கு நிஷ்டூரம்.
ஒரே பிள்ளை தான் வச்சிருக்கிறேன். 99 பேருக்கு நிஷ்டூரம். நான் ஒரே பிள்ளை தான் வச்சிருக்கிறேன். அது எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அது இல்லாத இன்னொரு பிரச்சனை எனக்கு. ஏன்? ஒரு 25 நாள் தான் அது கோயம்புத்தூர் போய் பொற எடுத்துன்னு வந்து அப்ப கூட வந்து பொறை எடுத்துட்டு வந்தா பொற எடுத்துன்னு வந்து ஆ. எந்த மரிமா கட்ட கொடுக்கறதுன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அத்தை என்ன அத்தை நாங்களாம் மண்ணி ஆகாதக்காரங்க கொடுத்தாலும் போறோம் கொண்டியெல்லாம் போறோம் மண்ணி இருக்குது. உங்களுக்கு தெரியல விஷயம். வரும்போது நெளிவு விழுந்துட்டான். தெரியுமா பாத்துங்க நீங்களும் மாமி மரம் இருக்குவீங்க கொண்டையெல்லாம் போற மாதிரி இது கொண்டையெல்லாம் போறோம் என்ன இது மண்ணே ஓட்டி நிக்குது. நாங்களே எப்படி கிடக்க ஏய் பொற எடுத்துன்னு வந்தது மேடு எது பள்ளம் எதுன்னு தெரியல. யா, கோயம்புத்தூர்ல போய் பொற எடுத்துன்னு வந்தது கண்ணு தெரியல. ஏதோ மேடு பள்ளம் கால் தவறி விழுந்துட்டான் நம்மளுடைய அஸ்னாபுரத்துல. அதுக்கோசரம் அப்படி பேசுறதா புறம் என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுது. இல்லாத சொல்லாத்த அப்படி இருந்தாலும் ஓடி வந்து என்ன அப்படியே பார்த்தப்படுறதுனால நீங்க போட்டிருக்கீங்க பார்த்தா பூ வச்சிருக்கீங்களா, இந்த பூவுக்கும் உங்களுடைய மாங்கல்யத்துக்கும் உங்களுடைய குங்குமத்துக்கும் என்னைக்கும் மிக்க ஒரு கரிவாத்த இப்ப நீ என்ன கேட்க வர? அப்படி இருந்தாலும் என்ன காரணம் என்னை கூப்பிட்ட காரணம் அப்படியா? கேளு மாமியே